உலகத்தை படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழியாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரவர்களால் அருள்பூமி ஃபஜ்ருடைய சுபூத்துரைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மார்க்க செய்தியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்முறையாம் திருமுறை குர்ஆனில் பரக்கத்து செய்யப்பட்ட அருள் பொங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்தை பற்றி திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 185வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருமுறை குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் இது இறக்கி அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய, இதுதான் நன்மை இதுதான் தீமை என்று நன்மை தீமைகளை பிரித்து காட்டக்கூடிய இந்த மகத்துவம் பொருந்திய இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்திலே அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மாதம் இருந்தால் ஒவ்வொரு மாதத்திற்குமே பல்வேறு சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கின்றான். அந்த சிறப்புகளில் முஹர்ரம்னு மாதம் இருக்குது, சிறப்பாக இல்லையா? அது ஒரு சிறப்பு. மூசா நபி விவகாரமாக ஃபிரௌன் அழிக்கப்பட்டு மூசா நபி காப்பாற்றப்பட்ட அந்த ஒரு நாள் அதில் இருக்குது, ஆஷுராவுடைய நாள்னு சொல்லி 9-10 நோன்பு வைக்கணும். அந்த மாதிரி சிறப்பு இருக்குது. அதுபோல் வந்துக்கிட்டு எல்லா சில மாதங்களுக்கெல்லாம் சிறப்பை வைத்திருக்கிறான். ஷாபானுடைய மாதம், ரஜபுடைய மாதம், இப்படி பல்வேறு எல்லா மாதங்களுக்கும் ஏதாவது சிறப்பு இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். நமக்கு இந்த மாதம் ரமலானுடைய மாதம் என்பது மற்ற மாதங்களுக்கு ஏதாவது சிறப்பு உள்ள பூத்திருப்பான். நீங்கள் தெளிவாகவும் தெரியும். கொஞ்சம் அதிச குரானை புரட்டி பார்த்து நீங்கள் அப்படின்னு தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது ஒரு வகையில் எந்த மாதத்திற்கும். ஏன்னா எல்லா சில மாதங்களும் சமுதாயத்தில் கழிப்பாங்க. பீடை முசீபத்து தரித்திரம் முடித்த மாதம், இது தரித்திரம் முடித்த நாள், இப்படிலாம் இஸ்லாத்தில் கிடையாது. எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா மாதங்களும் நல்ல நாள். அதில் சிறப்பாக பர்டிகுலராக இஸ்லாம் சொல்லும் பொழுது சில விவகாரங்களை சில மாதங்கள் எல்லாம் நம்ம சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு ரமலான் மாதத்தை பற்றி எல்லாம் பேசும் பொழுது இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்ட ஒரே காரணத்தினால் இந்த மாதத்துக்கு கடுமையான முறையில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அளவுக்கு நாம் சிறப்பு வச்சுருக்கிறோம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் ரமலான் மாதத்துக்கு குர்ஆன் அருளப்பட்டதான பெரிய அந்தஸ்து இல்லை, வேறு ஒன்றுங்க. அதுபோல் அந்த ரமலானில் நோன்பு கடமையாக்கியிருக்கிறான். ரமலானில் தான் லைலத்துல் கத்ருடைய ஒரு இரவு எல்லாம் உள்ள வச்சுருக்கிறான். அந்த இரவு குர்ஆன் அருளப்பட்ட இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று மார்க்கம் ஒதுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் சஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ, அந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று கட்டளை. நோன்பு நோக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ரமலான் மாதத்தை அடையக்கூடியவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு பறைசாட்டக்கூடிய விவகாரத்தை பார்க்குறோம். அழுத்தமாக நோன்பு வைங்கிட்டு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். இதை பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. உங்களில் யார் அதை அடைகிறாரோ, அப்போ உலகத்தில் பல நாட்டுக்காரனும் பல விதமான ரமலானை அடைவான். ஏன்னா அந்த பிறையை ரமலானுடைய முதல் பிறை அடையும் பொழுது ஐரோப்பாவில் உள்ளவன் ஒரு மாதிரி அடைவான். அவன் பிறை பார்த்த அடிப்படையில் ஜப்பானில் உள்ளவன் அவன் அதே மாதிரி அடைவான். இந்தோனேசியா, டென்மார்க், என்னென்ன உலக நாடுகளில் உள்ளவன், தமிழ்நாட்டில் உள்ளவன், இந்தியாவில் உள்ளவன், எவன் பிறை பார்த்த முடிவெடுக்கிறானோ, பிறை பார்த்து ரமலானுடைய முதல் பிறையை அடைகிறானோ அவன் அதை நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இந்த வரட்டு வரலாம் பிடிப்பாங்க. அது முன்ன ஒரு நாளிலே எல்லாம் அடைஞ்சிடலாம். சில 2-3 4 மணி நேரம் 3 மணி நேரம் 8-9 மணி வித்தியாசம் வரும். இந்த வரட்டு வாரத்துக்கும் இஸ்லாம் செருப்படி கொடுக்கும். ஒரு நோன்பு வைப்பதாக இருந்தால் அது முன்னேறம் பின்னேறம் மார்க்க நமக்கு சொல்லுது. அப்படியே நீ நோன்பு வைக்கிறதா இருந்தால் சஹருடைய நேரத்தில் நோன்பு போய் அதிகாரம் 4 மணிக்கு எழுந்து சாப்பிடு மார்க்கம் சொல்லுது. 4, 3, 4 மணி அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு நோன்பு போய் நோன்பு திறக்கிறதா இருந்தால் மகரிப்புடைய நேரத்தில் நோன்பு தர சூரியன் மறைந்த உடனே நோன்பு திறன்னு ஒரு அந்த நேரத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணத்தினால்
இந்த வரட்டு வாதத்திலாம் தூக்கி குப்பையில் போட்டுடணும். அதனால் எவன் யார் யார் இந்த பகுதியில் வந்து நோன்பு வைக்க அந்த நேரத்தை அடைகிறாரோ, ரமணாவுடைய மாதத்தை அடைகிறாரோ, அந்த நாளை பிறை பார்க்கக்கூடிய நாளை, அப்போ அவங்க அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த ஒரு அர்த்தமும் வருது. இன்னொரு அர்த்தம் என்ன, ஃபமன் சகித மின்கு சகிர ஃபல்லிய சும்பு, ஒரு ஆள் மூத்தா போயிட்டான்னு இங்கே அடையலை, அவனுக்கு நோன்பு கடமையா, உலகத்தில் மாந்துக்கிட்டு இருக்கிறான், 2 நாள் அப்புறம் புதன்கிழமை புறப்பாக்கணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை மகரிப்பு நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு மூத்தா போயிட்டான், அவனுக்கு நோன்பு கடமையா, நம்மளையோ பொம்பளையோ போய் சேர்ந்துட்டான், அவனுக்கு நோன்பு கடமை இல்லை. இப்போ யார் வந்துக்கிட்டு அடைகிறாரோ, உசுரோடு யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் என்ற அர்த்தமும் அதில் உள்ளடங்கிறது என்பதை பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு அந்த நோன்பை பற்றி பேசக்கூடிய விஷயத்தை அதனால் சொல்லி நோன்பு வைங்க, வைக்காமல் இருக்காது. இப்போ மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது நல்லா சொல்கிறான். இந்த ஒரே பேராகிராஃப்லேயே எல்லாம் சலுகை கொடுக்குறான். யார் யாரெல்லாம் முடியாதவனாக இருக்கிறானோ, சில சமுதாயம்லாம் இருக்குது, நீங்கள் வந்து செத்து போகிற நினைப்பதான் நீ குளிச்சுட்டு வா, மார்கழி மாதமாக கடவுளுக்கு குளிச்சு விடவில்லை ஆடி குளிச்சுட்டு வந்து நிற்கணும், கடவுளுக்காண்டி வந்துக்கிட்டு என்ன கல் மண்ணெல்லாம் பார்க்காம பெரும்பெரும் மலைகளில் ஏறி வரணும், கடவுளை பார்த்த கடவுளுக்காண்டி வெயிலில் நிற்கணும், என்ன வேணால் செஞ்சுட்டு வா, நீ கடவுள் தான் முக்கியம், செத்து போனால் வராதுன்னு சொல்லக்கூடிய மதத்துக்கு மத்தியில் இஸ்லாம் சொல்கிறது நோன்பு கடமை தான். எவனுக்கு கடமை இல்லை அதை இஸ்லாம் பேசுகிறது. எவனுக்கு தற்காலிகமாக கடமை இல்லை, எவனுக்கு நிரந்தரமாக கடமை இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. கல்லாத முதியவரா நீ நோன்பு வைக்கவே தேவையில்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அவருக்கே பல்லாடுது, கைகால் ஆடுது, முடியலை என்று சொன்னால் நிரந்தரமாக தடை உள்ளவனை மார்க்கம் சொல்லுது. தற்காலிகமாக தடை உள்ளவனை பற்றி மார்க்கம் பேசுகிறது. ஒமன்கான மறியலன் அலா சஃபரி ஃபைதத்து ஐயாமின் உகர் யுரீதுல்லாஹு பிக்முல் இஸ்ர வலா யுரீது பிக்முல் உசுர் வலித்துக்மில் ஐத்தத்தை வலித்து கப்பீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் அல்லக்கும் தஷ்குரும் முடிக்கும் போது சொல்கிறான், உங்களுக்கு நேரு வழி காட்டியிருக்கிறானே கொஞ்சமாக சிரித்து பாருங்கப்பா. எல்லாம் சொல்கிறான், நேரு வழி காட்டியதற்காகத்தான் இந்த ரமலானை தந்த, நோம்பை தந்த, பெருநாளை தந்த நல்லா சொல்லி காட்டிக்கிறான். உங்களில் யார் ஒமன்கான மறியல நோயாளியாக இருக்கிறீங்களோ அல்லது வந்து சஃபர் பிரயாணத்தில் இருக்கிறீங்களோ அவர்கள் வந்து வேறு நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கட்டும். எத்தனை நோன்பு காய்ச்சல் வந்துடுச்சா நோயில விட்டுரு, 5-10 நோன்பு விட்டுரு, வேறு நாட்களில் நோன்பு வச்சுக்க. பிரயாணத்தில் இருக்கிறியா முடியாது, அப்படி பிரயாணத்தில் முடியலன்னு சொன்னால் விட்டுட்டு அடுத்த வேறு நாட்கள் நோன்பு வை என்று எல்லாம் என்ன சொல்கிறான். இது சொல்லி காட்டினான். யுரீதுல்லா விக்முல் இஸ்ர வலா யுரிது விக்முல் உசுர். இந்த மார்க்கத்தில் சிரமம் இல்லை, எளிதுதான் மார்க்கம். நீனா பெரிய கஷ்டம் நினைச்சிக்கிட்டு துறைஞ்சிப்போ. இந்த மார்க்கம் எளிது என்று மார்க்கத்தில் எல்லா சட்டங்களும் எளிமையான சட்டம் என்று மார்க்கத்தில் எல்லாம் 285 சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இப்படி சலுகை பாலூட்டக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நபிகள் நாயகம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தற்காலிக விதிவிலக்கு, நிரந்தர விதிவிலக்கு என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். 33, 35 எல்லாம் ஒரு பட்டியல் ஓதுன சுபுவில் இந்த சூறாவில் எல்லாம் வந்து மகத்தான கூலியை பற்றி பேசுகிறான். இப்போ நான் 33, 35 ஓதுனில் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி என்று அதெல்லாம் சொல்கிறான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானித்தீன வல் கானித்தாத்தி வ சாதிகீன வ சாதிகாத்தி வ சாபிரீன வ சாபிராத்தி வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத்தி வ சாயிமீன வ சாயிமாத்தி வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத்தி வல் ذاكرين الله كثيرا وذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. மகத்தான கூலி வேணுமா, இறைவனுடைய அருள் வேணுமா, பாக்கியம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இப்படிப்பட்ட முஸ்லீம்களை நீங்கள் இருங்க எல்லாம் சொல்கிறான். 33, 35 முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் அல்ல, அதுபோல் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், உண்மை பேசுகிறான பொய்காரனாக இல்லாமல் அப்படிப்பட்ட உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக பூமியில் ஒழுக்கமாக வாழும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும், ஒசாயிமீன ஒசாயிமாத்தி நோன்பு வைக்கிறீங்களப்பா, அந்த மாதிரி நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் சொல்கிறான். தம்முடைய கற்பை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகமாக தாக்கிரின் அல்லாஹ் கசீரா தாக்கிறா, இறைவனை அதிகமாக நினைக்கிறீங்கள அந்த மாதிரி நபர்கள் அவர்களுக்கும் இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அத்தல்லாஹு லஹு மகஃபிரத்தம் வஅஜ்ரன் அஸீமா, அல்லாஹ்விடத்தில் வந்து அவர்கள் மன்னிப்பு இருக்கிறது, மகத்தான கூலியை வழங்குவான், சொர்க்கத்தை தவிர கூலி கிடையாது என்று அல்லாஹ் 33, 35 சொல்லி காட்டுகிறான். இறுதியான அந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து மகத்தான கூலியை பற்றி பேசும் பொழுது 4:40 சொல்கிறான். இன்னல்லாஹ லா யும்லினு மிஸ்கால தர்ரா வயின் தக்கு
ஹசனத்தை யுலாயிஃபுஹா வயூத்தி மில்லதுனுக்கு அஜ்ரன் அலீமா. அல்லாஹ் அணு அளவும் அநீதி இழைக்க மாட்டான். ஆம்பளை போல யாருக்குமே அல்ல அணு அளவும் அவன் அநீதி இழைக்க மாட்டான். அது நீ செய்யக்கூடிய எல்லா காரியமும் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருக்குவான், தனது மகத்தான கூலியை வழங்குவான் என்று 4:40 சொல்கிறான். எல்லாம் நன்மையான காரியமா பன்மடங்கு மகத்தான கூலியை வழங்குவான ஒழிய கூலியை குறைக்க மாட்டேன் நல்லா சொல்லி காட்டுகிறான். இதை உணர்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னமாய் ரமலான் மாதத்தின் நன்மையை செய்து அல்லாஹ்வுடைய திருப்பத்தை பெறுவோம் என்று சொல்லி நோன்பு நோற்று தொழுது இறைச்சத்தோடு வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லி இன்றைய சுபுடைய பயனை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.